அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போற? இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போறேன். மீன் ஜிலேபி மீன் 1.5 கிலோ கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளே கழுவுனதா? நாமளே கழுவணும். சரி, இதுக்கு அரைக்கணும். அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? வெங்காயம் எடுத்துக்கிறோம். வெங்காயம் எவ்வளோ இருக்கும்? வீட்டில் அரைச்ச குழம்பு தூள். மீன் குழம்புக்குன்னு தனியாக அரைச்சதா? ஏமா மீன் குழம்புக்குன்னு அரைச்சது. தக்காளி 4 தக்காளி 1.5 கிலோ மீனுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, புளி, இவ்வளவுதான் தேவையா? இதெல்லாம் தேவை. இதெல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும். சரி, அப்படியே பச்சையாவே அரைச்சிக்கிறதா இல்ல தாளிச்சு விடணுமா? அப்படியே பச்சையா அரைச்சு அப்புறமா தாளிச்சுக்கணும். சரி, வெங்காயம் போட்டுக்கலாம். எவ்வளவு இருக்கும் வெங்காயம்? ஒரு கை. ஒரு கை. 1.5 கிலோ மீனுக்கா? 1.5 கிலோ மீனுக்கு 1.5 கை. தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி. 4 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும். 1 கிலோ மீனுக்கு எவ்வளவு தக்காளி போடலாம்? 1 கிலோவுக்கு 3 தக்காளி போட்டுக்கலாம். ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சரி, தக்காளி 4 தக்காளி 1.5 கிலோவுக்கு எடுத்துக்கிறேன். சரிம்மா. அப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கட்டி 1.5 கட்டி போட்டுருக்கேன். சரி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை. கருவேப்பிலை இதுலயே போட்டு மிக்சியில அரைச்சிக்கலாம். அப்படியே பச்சையாவே அரைச்சிக்கிறதா? நம்ம வீட்டுல பச்சையாவே அரைச்சிக்கணும். இது எல்லாம் நம்ம வீட்டுல செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் தான் இது. மீன் குழம்புக்குன்னு தனியா பண்ணதா? மீன் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கறி குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். சரி, ஒரு 5-6 ஸ்பூன் வருமா? ஒரு கையளவு வரும். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு கொஞ்சம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு புளிப்பு. பெரிய தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவு புளி கழுவிக்கலாம். கழுவி இதுலயே போட்டு அப்படியே அரைச்சிக்கிறதா? அப்படியே அரைச்சிக்கலாம். சரி, எல்லாத்தையும் பச்சையாவே மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் பச்சையா போட்டு அரைச்சி அப்புறமா தனியா தாளிச்சுக்கிறதா? தாளிச்சு மீன் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். சரி, அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைக்கணுமாமா? நைஸா அரைச்சிக்கணும். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். அரைச்சிட்டியாம்மா? அரைச்சிட்டேன். இப்ப நல்லா மஞ்சிருச்சு. சரி, அவ்வளவுதானா? அவ்வளவுதான், எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப தாளிச்சுக்கலாம். சரிம்மா. ஒரு பெரிய வடை சட்டியா வச்சாச்சா? ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கலாம். மீன் குழம்புக்கு நிறைய எண்ணெய் ஊத்தினாதான் நல்லா இருக்கும் போல. எல்லாம் நிறைய ஊத்திக்கலாம் கொஞ்சம். இது எப்படி உன் ஸ்டைல் அம்மா இது மீன் குழம்பு? ஆமா, கிராமத்துல எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. நான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கும். சரி, எண்ணெய் ஊத்திட்டோமா, கடுகு போடலாம். எண்ணெய் காஞ்சதும் அடுத்து கொஞ்சமா வெந்தயம் போடலாம். வெந்தயம் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம் போடலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் தட்டி போட்டிருக்கேம்மா? கருவேப்பிலை போடலாம். இப்ப அரைச்சி வச்சதை ஊத்திக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இதுலயே ஊத்திக்க போறோம். இந்த மிக்சியில் இருக்கிறது இதுலயே ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாமாம்மா? கழுவிக்கலாம்.
வதக்கிட்ட போதும், ரொம்ப வறுத்த தேவையில்ல. அம்மா சிம்ல இருக்கா ஹை ஃப்ளேம்ல? ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். நல்லா கிளறி விட்டேன். இதுலயே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். அது போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த இடத்துல உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துக்கணும். உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இப்போ உடனே மீன் போட்டுக்கணும். தண்ணி கொதிக்கவே தேவையில்லை. உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டியாமா? எல்லாம் பார்த்துட்டேன். இது கொதிக்கவே தேவையில்லை. இந்த சாந்து அப்புறம் உடனே மீன் போட்டுடலாம். கொதிக்க தேவையில்லையா? தேவையில்லை. மீன் போட்டோம்னா மீன் போட்ட பின்னாடி கொதிச்சதுன்னா தான் நல்லா இருக்கும். ஓ, இது நல்லா இந்த காரத்தோட சாந்தோட சேர்ந்து மசாலாவோட மீன் கொதிச்சாதான் இந்த மீன் குழம்பு நல்லா இருக்கும். நம்ம கொதிச்ச பின்னாடி போட்டோம்னா மீன் குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. சரி, இது மீனோட சேர்ந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா சுண்டி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இது இன்னும் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கொதிக்கணும். இது மீன் கொதிக்கிறதுனால மீன் ஒன்றும் ஆகாது, கல்லுண்டு போகாது, ஆகாது, ஒன்றும் ஆகாது. இன்னும் மீன் டெம்பர் தான் ஆகும், நல்லா இருக்கும். சரி, இதை கொதிக்க விடலாமா? மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். மூடி விட தேவையில்ல, அப்படியே கொதிக்கட்டும். சரி, கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். அம்மா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுமா? நல்லா கொதிக்குதா? நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் நல்லா இருக்கும். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குல்லம்மா? இல்லை இல்லை, சரியா போயிடும். கொதிச்சுதுன்னா கொஞ்சம் குழம்பா கெட்டியாயிக்கும். நல்லா சுண்டி வரணும். நல்லா சுண்டி வரணும். நம்ம கிளறக்கூடாது. கருத்துணி வச்சு இப்படி அலசி விட்டுக்கலாம். அலசி விட்டோம்னா எல்லாம் கலந்துக்கும், ஒன்னோட ஒண்ணு கலந்துக்கும். இல்லைன்னா மீன் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு உடஞ்சிரும். கரண்டி போட்டு அலசக்கூடாது, அலசுனாதான் கலையும். சரிம்மா, அப்படியே சரி, இன்னும் நல்லா சுண்டுட்டோம். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் ஜிலேபி மீன் குழம்பு. இதுக்கு என்னம்மா சாப்பாடா? இல்ல சாப்பாடு சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், களிக்கு நல்லா இருக்கும், இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். இட்லிக்கும் சூப்பரா இருக்கும். சரிம்மா, உப்பு காரம் உப்பு பார்த்தியாம்மா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குது. புளி எல்லாமே கரெக்டா இருக்கு. கெட்டி இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும். எந்த தங்கம் டேஸ்ட் பண்ணி பாரு. கொடுமா, இருப்பா, ஊதிட்டு தரேன். கொஞ்சமா கொஞ்சமா ஊத்துமா. அம்மா போதும் போதும். இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை புளி டேஸ்ட் இருக்குமா? நல்லா கொதிச்சாதான் போகும்னு நினைக்கிறேன். கொதிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சதுன்னா அந்த பச்சை புளிப்பு போயிடும், குழம்பு டேஸ்ட் ஆயிரும். நல்லா மீனும் நல்லா வெந்துடும், குழம்பு சூப்பரா டேஸ்டா இருக்கும். சரிம்மா, நல்லா சுண்டட்டும். ஆச்சாம்மா? ஆச்சுமா, பாப்பாப்பா குழம்பு தண்ணி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாரு. அவ்வளவுதான், குழம்பு இனிமே டேஸ்டா இருக்கும். இப்ப இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு, இறக்கிடலாம் தங்கம். சரிம்மா, அவ்வளவு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, மீன் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்திருக்கும் மீன். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, குழம்பு கெட்டி ஆயிடுச்சு பாரு. மீன் வெந்திருக்கும், குழம்பு அவ்வளவுதான் ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாரு. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஆஃப் பண்ணிடுறேன். மீன் குழம்புக்கு என்னம்மா சாப்பாடு வச்சிருக்கியா? வச்சிருக்கிறேன். சாப்பாடு கொதிச்சிட்டு இருக்குது. சாப்பாடு வடிச்சு சாப்பாடு அவ்வளவுதான். சாப்பாடு மீன் குழம்பு அருமையான காம்பினேஷன். சாப்பிடலாம்.